ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் credit sale of old furniture to Babu Ram for rupees 3000 was credited to sales account. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, அகெயின் இது கிரெடிட் சேல்ஸ் தான். ஸோ இந்த கிரெடிட் சேல்ஸ் எப்படி போடணும், ஸோ பாபு ராம் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ். இது வந்து ராங் என்ட்ரி. ஏன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்னிச்சர் ஓல்டு ஃபர்னிச்சர் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ட்ரி எப்படி போடணும் நீங்கள், ஸோ சேல்ஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்னிச்சரை கீழே நம்ம எழுதணும். புரியுதா இதுக்குள்ளத்துக்கு ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இதை நீங்கள் எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், ஸோ இது உங்களுக்கே புரிஞ்சிருக்கு, நான் ஆல்ரெடி மேலே உங்களுக்கு சொல்லி கொடுத்ததில். ஸோ இது எந்த சேஞ்சஸும் கிடையாது, இதை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம இதுதான் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும், ஃபர்னிச்சர் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். பை மிஸ்டேக் நம்ம என்ன பண்ணுறோம், சேல்ஸு நம்ம போட்டாச்சு. ஸோ இதுக்கு நம்ம ஆப்போசிட்டாக கொடுக்கணும். அப்போது சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபர்னிச்சர். Check of rupees 1280 received from Farid was dishonored and has been posted to the debit of sales return account. ஸோ இது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ட்ரி பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். இது வந்து ராங் என்ட்ரி. என்ன பண்ணியிருக்காங்க அவங்க, டெபிட் ஆஃப் சேல்ஸ் ரிட்டர்ன், ஸோ டெபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்போ ரெக்டிஃபை பண்ணோம். ஆக்சுவலாக கரெக்ட் என்ட்ரி என்னது, ஸோ அந்த பர்சனோட நேம் எழுதிக்கோங்க, டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். இது வந்து ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணாங்க. ஸோ ரிசீவ் பண்ணாங்கன்னா நம்ம என்ன என்ட்ரி போட்டிருப்போம், பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபரிட். ஸோ இதுதான் நம்ம செக்கு ரிசீவ் பண்ணதுக்கு போட்டிருப்போம். ஸோ இது வந்து கொடுக்கல, செக்கு வந்து டிஸ்ஆனர் ஆயிடுச்சு, அதாவது அவங்ககிட்ட அமௌண்ட் இல்லை, நான் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அப்போ இதோட அப்படியே ஆப்போசிட் என்ட்ரி தான் நம்ம போடணும். இதுதான் நமக்கு கரெக்ட் என்ட்ரி. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த என்ட்ரி போட்டோம். அகெயின் பேங்க்கை நம்ம எதுவும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், இது ரெண்டுத்தையும் மட்டும் நம்ம போட போகிறோம். ஸோ ஆக்சுவலாக அந்த பர்சனோட நேம் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்னென்னு போட்டுட்டோம், சேல்ஸ் ரிட்டர்ன் மென்ஷன் பண்ணுறோம். அப்போ இதை அதை மட்டும் நீங்கள் ஆப்போசிட்டாக எழுதணும். அப்படியே ஆப்போசிட்டில் எழுதினீங்கன்னா டு சேல்ஸ் ரிட்டர்ன். கீழே நரேஷன்ஸ் நீங்கள் கொஸ்டினை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.